இன்னைக்கு நாம ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட 10வது பாட்டை பார்க்க போறோம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனே பாத்தீங்கன்னா அந்த கிளாடியேட்டர் சண்டை போடக்கூடிய அந்த மைதானத்தோட என்ட்ரன்ஸ்ல காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான், டே நல்ல மைண்ட்ல தான் இருக்கியா, உன் பொண்டாட்டி புள்ள பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வை, மைதானம்னு வந்துருச்சுன்னா நம்ம உசுறு முக்கியம், 2 பேரும் சேர்ந்து சண்டை போடணும், ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தேன்னா உன் கூட சண்டை போட எனக்கு விருப்பமே இல்லடா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், மைதானம்னு வந்துருச்சுன்னா நான் வேற லெவல்ல சண்டை போடுவேன்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 2 பேரையும் உள்ள இறக்கி விட்டா சும்மா வெறித்தனமா சண்டை போறானுங்க. இந்த தடவை கொஞ்சம் டஃபா காம்படிஷன் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம பசங்க 2 பேரோட கையிலையும் சங்கிலிகளை கட்டப்பட்டு, சங்கிலி கட்டப்பட்ட நிலைமையில இவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக 4-5 பேரை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாரு கூடயும் மாத்தி சண்டை போட்டு ஒவ்வொரு ஆளா கொண்டு அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்டு அப்படியே உட்காந்து நிக்க, அவனோட அந்த ஷீல்டை புடிச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போய் ஜம்ப் அடிச்சு 2 பேரோட தலையை ஒரே ஷாட்ல வெட்டுவான் பாருங்க. வெறித்தனமா இருக்கும். நிறைய பேரை போட்டு தள்ளிடுறானுங்க. ஃப்ரெண்டையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ கூடயே சேர்ந்து எடுத்த ட்ரைனிங்னாலேயோ என்ன ஓச்சுமா வெறித்தனமா அவனும் தான் சண்டை போடுறான். அந்த சண்டையில கடைசியா எதிரணியில மிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குண்டே மட்டும் தான். அதே நேரம் அந்த பக்கம் நம்ம எஜமான அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து இன்னொரு மைதானத்துல ஒரு சண்டை நடக்க போகுது. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன் அவங்க அப்பா ரோமர்களோட சார்பா நிறைய சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சிருக்காராம். அதுலயும் குறிப்பா நிறைய எல்லையில இருக்கிற கிராமப்புறத்தெல்லாம் சண்டை போட்டு அசால்ட்டா நிறைய பேரை கொண்டு குச்சிருக்காரு. அவரோட பேரையும் புகழையும் சொல்ற மாதிரி அவரோட நினைவு நாள்ல அவரோட யூனிஃபார்மையே போட்டுக்கிட்டு நம்ம எஜமான் கிட்ட நிறைய அடிமைகள் இருக்காங்கல்ல, அவனை எல்லாம் ஒருத்தவங்க போய் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த எஜமானும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மேட்டர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 50வது பிறந்தநாள் வரப்போதான். அந்த பிறந்தநாளை இன்னும் சிறப்பா கொண்டாடணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க ஏன் உங்க பிறந்தநாளை எங்க வீட்டுல கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம எஜமானம் கேட்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு, பட் அதுக்கு நீ நிறைய ரேட்டு கேட்பி அப்படின்னு கேட்க, இல்ல எப்பவும் போல எல்லாரும் கொடுக்குற அதே ரேட்டை கொடுங்க, இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதனால என்ன இருக்கு அப்படின்னு லைட்டா பிட்ட போட அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரம் இங்க கிரவுண்ட்ல அந்த குண்டைங்கிட்ட நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த உடம்புல ஒரு சூப்பரான வலிமையான ஒரு ஆர்மரை போட்டிருக்கிறதுனால கால்ல மொட்டியில இருந்து அவன் கழுத்து வரைக்கும் என்ன பண்ணாலுமே அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது, அடிபட மாட்டேங்கிறதுனால நம்ம ஹீரோ என்ன சொல்றான், அதுக்கும் மேல நம்ம எயின் பண்ணிடுவாங்கிறாங்க. அவங்க 2 பேரோட கையிலுமே சங்கிலி கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அதே நிலைமையில அப்படியே 2 பேரும் எதிரெதிரணியில ஓடி போய் அந்த குண்டனோட கழுத்தை அப்படியே சங்கிலியால புடிச்சு 2 பக்கமும் வெறித்தனமா புடிச்சு இழுக்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குண்டனோட தலை அப்படியே தலையில அப்படியே துண்டா. Take a picture. அப்படியே போய் விழும்பாருங்க. இன்ஃபேக்ட் அந்த கிரௌட்ல இருக்கிற நிறைய பேரே அந்த சீனை பார்த்து அப்படியே மிரண்டு போறானுங்க. வாயில விரல் வைக்கிறாங்க பாத்துக்கங்களேன். அதுலயே குறிப்பா நம்ம எஜமானி எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டா. இப்பேற்பட்ட ஒரு கொலையை, ஒரு மரணத்தை யாருமே அங்க பார்த்தது இல்லை அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிடுறானுங்க. அந்த புகழ் வெளிச்சம் இங்க இந்த எஜமானோட வீட்டுல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த அடிமைகள் மேலையும் படுது. ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு இல்லையா, சோ நம்ம ஹீரோவும் கூடவே அந்த சுருட்டமுடிக்காரனும் வரும்போது ராஜ மரியாதை எல்லா பேரும் அவங்கள உற்சாகப்படுத்துறானுங்க. இங்க இந்த ஃப்ரெண்டை தனியா கூட்டிட்டு போய் இன்னைக்கு சூப்பரா சண்டை போடுறடா அப்படின்னு சொல்ல, உனக்காக ஒரு சூப்பர் ட்ரீட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட் நியூஸை இப்ப ஒத்து விடுறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபை எப்படியோ கண்டுபிடிச்சு இங்கேயே கூட்டு வர ரேஞ்சுக்கு பெரிய ஆள் ஆயிட்டா நம்ம ஹீரோ. யாரோட ஹெல்ப்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட என்ஜாய் பண்றதுக்காக ஒரு அடிமையை அப்பப்ப அனுப்பிச்சுடுவாள்ல எஜமானி, அவளோட ஹெல்ப்னால இதெல்லாம் நடக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் மாத்தி பேசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, நான் அந்த சப்பானி அனுப்பி விட்டேன், வீட்டுல ரத்தமெல்லாம் இருந்ததாமே, என்னாச்சு, எங்கதான் போனீங்க அப்படின்னு விசாரிச்சா, அந்த ரத்தம் யாரோடதுன்னா ஒருத்தன் வந்து கடன் கொடுத்தவன் வந்து நம்ம இந்த பொண்டாட்டிக்காரியை போய் ரேப் பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் மறுபடியும் வந்திருக்கான், ரேப் பண்ண வந்திருக்கான். இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்டு இருந்தவ இனிமே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வெட்டி இருக்கா. எங்க வெட்டக்கூடாத இடத்துல வெட்டிட்டாலாம். அதனால ரத்தம் அங்க விழுந்தது. அந்த ரத்தம் எல்லாம் என்னோட ரத்தமோ எம்ம புள்ளிய ரத்தமோ இல்ல, அதனால பயப்படாத அப்படிங்கிறா. நல்ல வேலை அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு இவன் சொல்லும் போது, என்ன முதல் தடவை ரேப் பண்ணும்போது அந்த கடவுள் எங்க போனாருன்னு நெத்தில அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேப்பா. செமையா இருக்கும். சரி இப்ப எங்க இருக்க அப்படின்னு விசாரிச்சா, ஒரு தூரத்து சொந்தத்தோட வீட்டுல புள்ளைய விட்டு வந்திருக்காளா, எங்கேயோ மலை பிரதேசத்துக்கு மேல இருக்கான், நானும் அங்கதான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க சேஃபா இருக்கோம் அப்படிங்கிறா. என் வயிற்றுல இப்ப அவனால ஒரு குழந்தை வளருது, இந்த குழந்தைய நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க, என்னதான் எவனோ ஒரு நாய் வந்து உன்னை கடிச்சிட்டு போனா கூட அந்த குழந்தை வளர்றது உன்னோட வயித்துல, உன்னோட ரத்தமும் அந்த குழந்தையோட உடம்புல ஓடு இல்லையா, அதனால ஏன் பையன் மாதிரியே இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், உன் வயிற்றுல வளர குழந்தைய வளர்ப்பேன்னு சொல்ல, அப்படியே ஒரே வாசம் மழை தான் 2 பேரும் கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க சீனு கட் ஆகுது. இங்க வீட்டுக்குள்ள எஜமானியும் அந்த எஜமானியோட ஃப்ரெண்டு நம்ம ராணுவ படைத்தளபதியோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, இப்ப ரீசெண்டா ஃப்ரெண்டு, அதுவும் குறிப்பா ஒரு பெரிய அரசியல்ல இருக்கிற மார்க்கஸ் அப்படிங்கிறவனோட தங்கச்சியை கொன்னுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கா. பாக்குறதுக்கே பாருங்க பரிதாபமா இருக்கு. இப்படியே எவ்வளவுதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன், வெளியே வா, எல்லாரையும் பாரு வையே அப்படிங்கிறா. நான் வெளியே போனா என் கண்ணுலயே நான் பண்ண தப்பெல்லாம் தெரியுமே, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நான் ஒன்னு ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம
அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 50வது பிறந்தநாளை இங்க இந்த வீட்டுல கொண்டாட போறாங்க இல்லையா, அதுக்கு அந்த ஏரியால இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிற நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க அதிகாரிகள் குடும்பம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும். அந்த இன்வைட் பண்ற வேலையை நீ தான் பண்ணணும். அதனால சும்மா மசமசன் இருக்காம சட்டு புட்டுன்னு வேலையை பாரு, கொடுத்த வேலையை ஒழுங்கா முடி அப்படின்னு கிட்டத்தட்ட அதிகாரம் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா இவ கொலை பண்ணது இவங்க வீட்டுல, அதுவும் பெரிய ஆளை கை வச்சிருக்கா, கொன்னு இருக்கா. இந்த மேட்டரை வெளியே சொல்லாம இருக்கணும் இல்லையா, அந்த மிரட்டல் துணி இதுல தெரியுது. காண்டாரா இவ கடைசியில நம்மளே ஒரு அடிமை மாதிரி அவங்க ஏவுற வேலையெல்லாம் செய்யற ரேஞ்சுக்கு கேவலமா போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். அதே நேரம் அந்த பக்கம் குளிக்கிற இடத்துல அந்த ஃப்ரெண்டு ஓடி வந்து நம்ம ஹீரோவை காலையிலேயே முத்தம் கொடுக்குறான். எனக்கா இவ்வளவு பண்ணிட்டியாடா, தேங்க்ஸ்டா மச்சான் அப்படிங்கிறான். எப்படிதான் இதை சாத்தியப்படுத்தின அப்படின்னு விசாரிச்சா, இந்த மேட்ச்ல அதுவும் சூப்பரா சண்டை போட்டு அந்த தலையை பிச்சு கொண்டாங்கல்ல, அதனால எஜமான கொஞ்சம் குஷி ஆயிட்டானா. ஒரு சின்ன ஃபேவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். அவனோட ஹெல்ப்னாலதான் அந்த பொண்டாட்டி எங்க இருக்கா என்ன பண்றா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர ரேஞ்சுக்கு என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னு அது எல்லாத்தையுமே இங்க தூரமா இருந்து நம்ம கிரிக்ஸஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சிறை காவலாளி வந்து உங்க ரெண்டு பேருமே எஜமானர் கூப்பிடுறாரு, உடனே வாங்க அப்படின்னு. கிரிக்ஸஸ் அந்த பக்கம் ஸ்பார்டகஸ் ரெண்டு பேரும் போறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்க போதா, அதுவும் இதே வீட்டுல நடக்க போதா. எதுக்காக இந்த ஃபைட், யார் வரா அப்படின்னு விசாரிச்சா நம்ம மேஜிஸ்ட்ரேட் 50வது பிறந்தநாள் இங்க நடக்க போகுது. அதுலயும் குறிப்பா அவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு இப்போ அடுத்த ஆம்பளை அந்தஸ்து கொடுக்க போறோம். உங்க சண்டைய தீர்மானிக்க போறதும் தீர்ப்பு சொல்ல போறதும். ஜெனரலா ஒரு ஃபைட் நடந்தா ஒத்தவே எந்திரிச்சு ஒரு ஸ்பீச் கொடுப்பான். அந்த சண்டையில யாராவது தோத்து போயிட்டாங்களோ இல்ல ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கறத அந்த தீர்ப்பு கொடுக்கறவங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா. அந்த பொறுப்பை இந்த தடவை அந்த சின்ன பையனுக்கு கொடுக்க போறோம். அவனை கௌரவப்படுத்துறதுக்கான ஒரு வேட்டராவும் இது நடக்க போகுது. சோ ரெண்டு பேருமே சும்மா சண்டை போற மாதிரி அப்படி இப்படின்னு செய்ய கொடுத்தா போதும், அங்கங்க லைட்டா ரத்த சிந்தினாலும் போதும். ஆனா எல்லா பேருமே பார்த்து பிரமிக்கிற மாதிரி ஒரு சண்டை இருக்கணும். யாரும் மாத்தி மாத்தி குன்னுறக்கூடாது. அப்படி யாராவது ஒருத்தர் இன்னொருத்தவரை கொன்னீங்கன்னா தண்டனை பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். கிரிக்ஸஸ் அந்த பக்கம் அனுப்பி விட்டுட்டு ஸ்பார்டகஸ் கிட்ட நீ எப்படி ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், பட் பார்த்து பண்ணு, அடிச்சு வச்சு அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிலை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த சிலையை ஓபன் பண்ணி காமிக்கிறான். யாரோட சிலை நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸோட சிலையை தான் செஞ்சு வச்சிருக்கான். அதாவது இந்த பரம்பரையே பாத்தீங்கன்னா அடிமைகளை வச்சு இப்படி சண்டை போட்டு ஜெயிச்ச பரம்பரை தான் இல்லையா. அப்படி அடிமைகள் இருந்ததுலயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமைகள், நல்லா சண்டை போடுற அடிமைகளுக்கு மட்டும்தான் இந்த கௌரவத்தை கொடுப்பாங்களாம். அப்பேற்பட்ட அடிமையா இருந்த நம்ம ஸ்பார்டகஸோட சிலையை இங்க செஞ்சு வச்சு சாமையா காக்கா பிடிக்கிறான் இந்த எஜமான. அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம கிரிக்கஸோட லவர் இருக்கா பாத்தீங்களா, அவளை ஒரு சிறை காவலாளி போய் மிரட்டுறான். என்கிட்ட கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு கடைசியில பார்த்தா என்கிட்ட இருந்த சாவியவே ஆட்டையப்பட்ட இல்லையா நீ அப்படின்னு கேட்க, அப்பயும் மாட்டிக்கிட்டமே நினைக்காம அப்படியே ரிவர்ஸா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன், நான் எத்தனை வருஷமா இங்க அடிமையா இருக்கேன் தெரியுமா, எஜமானி கிட்ட நீ அந்த சாவியை தொலைச்சிட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. சாவியை தொலைச்சிட்டேன்னா தொலைச்ச இடத்துல போய் தேடுறா, என் மேல கை வைக்க வர்ற அப்படின்னு அநியாயத்துக்கு மிரட்டிட்டு போறாங்க. அடிமையா இருந்தாலுமே பேச்சு பயங்கரம். இப்போ ட்ரைனிங் நிறைய இடத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல அந்த ட்வின்ஸ்ல தம்பிக்காரன் கூட எப்பவும் போல கிரிக்கெட் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா வெறித்தனமா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல கீழே விழுந்தவன் தோல்வியே ஒத்துக்கிறான். தம்பிக்காரனை பார்த்து அண்ணங்காரை பச்சி என்ன டப்புன்னு தோல்வியை ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏகாரமா பாக்குறான். போய் ஹெல்ப்புக்கு போகணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பண்ண அந்த முட்டாள்தனம் தான் அவன் பண்ணல. அதே நேரம் பால்கனில எஜமானியும் படைத்தளபதியோட பொண்டாட்டியும் இவங்க எப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. கொடுத்த வேலை என்னாச்சு, எல்லாரையும் வர வச்சனையா, எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, உன் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தங்களை விடல எல்லா பேருமே வர சொல்லிருக்கேன், எல்லா பேரும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல எஜமானிக்கு சந்தோஷம். ஆனா அவ இங்க ஒரு மேட்டர் நோட் பண்றா. என்ன நோட் பண்றானா, நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸும் அந்த ஃப்ரெண்டும் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல, அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கான் பாத்தீங்களா. அத பாக்குறா, முறைக்கிறா, ஏதோ வில்லத்தனமா அவ யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கம் அண்ணகாரன் தம்பிக்காரன் பேசிக்கிறானுங்க. டேய் என்னடா ரெண்டு தட்டு கீழே விழுந்துக்கிட்டு தோல்வி ஒத்துக்கிற, அசிமா இல்ல அப்படின்னு திட்டிட்டு போறான் அண்ணகாரன். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்து இந்த வில்லாக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. எஜமானனும் நம்ம சப்பானியும் மாத்தி மாத்தி செஸ் போர்டு விளையாடும் பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு போர்டு மேட்ச் அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஸ்பார்டகஸும் வரா. விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்க, விளையாட தெரியுமே, ஈஸியா மேட்சை முடிச்சிடலாமே, ஒரு சின்ன மூவ் பண்ணாலே போதுமே அப்படின்னு. எங்க மூவ் பண்ணி காமி அப்படின்னு பார்த்தா போர்டுல ஏதோ எடுத்து வைக்கிறான். மேட்சை முடிச்சிட்டான் போல செக் சொல்லிடுறான். இவ்வளவு சூப்பரா விளையாட தெரியுமா தெரியா போச்சு, சப்பானி நீ இடத்த காலி பண்ணு, ஸ்பார்டகஸ் நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஸ்பார்டகஸுக்கு அந்த மரியாதையை கொடுக்குறான். ஸ்பார்டகஸ் கூட விளையாடுறான். இப்போ அந்த பக்கத்துல அடிமைகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பான் இல்ல, அந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுறான் நம்ம கிரிக்ஸஸோட லவர். ரெண்டு பேரும் எப்பவும் போல ஒண்ணு மணி இருக்கானுங்க. அடுத்து சண்டை நடக்க போகுது. அது சும்மா ஒரு ஷோக்காக தானே, ரெண்டு பேரும் நிஜமாவே சண்டை போடலையே அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடல, சும்மா ஒரு ஷோக்காக மட்டும்தான், ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஒரு வெறித்தனமா அந்த கிரிக்ஸஸ் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணி இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த சப்பானி பார்க்க கூடாத பைபிள்ல பார்த்து தொலைஞ்சிடறான். இவன் என்னத்தை பிளான் பண்ண போறான்னு தெரியல. எஜமானனும் ஒரு அடிமையும் இப்படி செஸ் போர்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறத தூரமா இருந்து பாக்குற எஜமானி பக்கத்துல வந்து, உனக்கு இது கேவலமா தெரியல, சரிக்கு சம்மா அவனை உட்கார வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறது, சரிக்கு சம்மா சரக்கு ஊத்தி கொடுக்கறது அசிங்கமா இல்ல அப்படின்னு கேட்க, உடனே அந்த எஜமானும் சரி ஸ்பார்டகஸ் நாளைக்கு பாப்போம் போ அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிச்சு வச்சிடறான். அப்படி அவன் திரும்பி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிறை காவலாளி இங்க இருக்கிற அடிமையை
டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே நம்ம ஸ்பாட்டகஸ் சும்மா இல்லங்க போய் அவனை அடி அடிக்கிறான். அவனோட மூஞ்சியை பிடிச்சி பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்புலயே பிடிச்சி காமிக்க அப்படியே வெந்து போயிடுது மூஞ்சில. ஆனா இதை நம்ம எஜமானர் பார்த்துட்டு என்னடா உனக்கு இடம் கொடுத்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு விசாரிச்சா எதையோ திருநதா என்ன சந்தேகப்பட்டு என்ன அடிக்கிறாருன்னு அந்த அடிமை சொல்றான். என்னடா அப்படி தொலைச்ச அப்படின்னு கேட்டா சிறைக்காவலி சொன்னா போச்சு இவனோட தலையை வெட்டிடுவாங்கிறதுனால இல்ல எஜமா ஒன்னும் சொல்ற மாதிரியான பெரிய திருட்டெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். இந்த பக்கம் ஸ்பாட்டகஸ் என்ன மன்னிச்சிருக்க எஜமான்னு சொல்ல வர வாயமுறா என்ன தைரியம் இருந்தா உன்னை சரிசமா உட்கார வச்சு கேம் விளாண்டா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ அடிமைங்கிறத மறந்துடாத. என் சிறை காவலாளி மேல கை வைக்கிறது ஏன் மேல கை வைக்கிறது ஒண்ணுதான். நீ பண்ண தப்புக்கு உன்னை கட்டி போட்டு தோலை உரிச்சிருப்பேன். மேட்ச் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உசுரோட விடுறேன், ஒழுங்கா போய் சேரான்னு சொல்ல இவ்வளவு நேரம் எஜமான மேல இருந்த அந்த நல்மதிப்பு சுத்தமா போயிடுச்சு. இப்ப மறுபடியும் ட்ரைனிங் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. நம்ம பசங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படா ஒரு சிறை காவலாளியவே மூஞ்சில கோட போட்டுட்டு எப்படா தண்டனை இல்லாம வெளியே வந்த, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா, சிறைச்சிருப்பாயடா அப்படின்னு சொல்ல மேட்ச் இருந்ததுனால என்ன ஃப்ரீயா விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கும் போதே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்துடுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் கூட்டி வந்திருக்காப்ல. அதுலயே அந்த சின்ன பையனை ஸ்பாட்டகஸ் கொண்டு போய் விடு, ஸ்பாட்டகஸ் என்ன நடக்குது எப்படி இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டகஸ் பக்கம் அனுப்பி விட அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பையன் வந்து ஸ்பாட்டகஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். நடக்கிற ஃபைட் எல்லாத்தையுமே சுத்தி காமிக்கிறான். அந்த வீட்டை சுத்தி காமிக்கிறான். இன்ஃபேக்ட் கையில ஒரு மரக்கத்தியை கொடுத்து எப்படி சண்டை போடணுன்ற ட்ரைனிங்கே அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பையனுக்கு கொடுக்குறானா பாத்துக்கங்களேன். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம தம்பிக்காரன் கூட எப்பவும் போல கிரிக்ஸஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். மாத்தி மாத்தி சண்டை போறானுங்க. ஆனா கிரிக்ஸஸ் ரேஞ்சுக்கு வேணாலும் சண்டை போட முடியாது இல்லையா, நல்லா அடி வாங்கி கீழே விழுறான். எப்பவும் போல என்ன பண்ணுமா, நான் தோல்வியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோல்வியை ஒத்துப்பான் இல்லையா, ரொம்ப அசால்ட்டா தோல்வியை ஒத்துக்கிறானே அண்ணங்காரன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டி இருப்பான். அதனால தோல்வியை ஒத்துக்காம உடம்பு ஃபுல்லா ரத்தம் வந்தாலுமே மறுபடியும் எந்திரிச்சு கிரிக்ஸஸ் கூட சண்டைக்கு போறான். அப்பயும் அடி வாங்குற ஒளியே ஜெயிச்ச மாதிரி தெரியலங்க. மறுபடியும் அடி வாங்கி கீழே விழுகிறான். ரெண்டாவது தடவையும் தோல்வி உறுதி. ஆனா அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிறான். கிரிக்ஸஸ் சும்மா மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு வெறித்தனமா மனசாட்சியே இல்லாம அடிச்சுட்டு இருக்கான். அப்பயும் அவன் தோல்வி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் எந்திக்கிறாங்க. அறிவில்லையாடா பேசாம கீழே உட்கார வேண்டியதாண்டா அண்ணங்காரனே திட்டுறான். பட் அப்பயும் விட மாட்டேங்கிறாங்க. மூணாவது தடவையும் தோல்வி. பட் அப்பயும் தோல்வி ஒத்துக்காம மறுபடியும் சண்டைக்கு போறான். மறுபடியும் அடி வாங்கி கீழே விழுகிறான். உடம்பு ஃபுல்லா ரத்தம், எந்திரிக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம கருப்பு மட்டும் போது நிப்பாட்டுக்கடா மேட்ச் அப்படின்னு சொல்ல மேட்ச் நிக்குது. அடிச்சு போட்டு கிரிக்கெட் அசால்ட்டா போயிடுறான். தோத்து போன பைய கீழே படுத்து கிடக்கான். பட் சுத்தி நிக்கிற எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற அடிமைகளுமே கை தட்டி இந்த பையனை பாராட்டுறானுங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒண்ணும் புரியல. என்னது இத்தனை தடவை தோத்து போனவனு போய் எல்லாரும் கை தட்டுறாங்களே அப்படின்னு விசாரிச்சா அப்படி கிடையாது. இவன் எத்தனை தடவை தோத்தாலுமே தோல்வியை ஒத்துக்காம திரும்ப திரும்ப போய் சண்டை போடுறான் பாத்தியா, அவனோட தைரியத்துக்கு தான் இந்த பாராட்டு இந்த மதிப்பு எல்லாம் அப்படின்னு சொன்னதுமே ஸ்பாட்டகஸ் அப்படிங்கிறது வெறும் பேர் இல்ல, அது ஒரு உணர்வு அப்படின்ற விஷயத்தை இவன் புரிஞ்சுக்கிறான். சரி நல்லா குளிச்சு ரெடியாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, உனக்கான அந்த மரியாதை எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நடக்க போற மேட்ச்ல நீ தான் நீதிபதி, நீ தான் தீர்ப்பு சொல்ல போற, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி குளிக்க அனுப்புறாங்க. தனியா குளிச்சுட்டு இருக்கிற அந்த சின்ன பையன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா நம்ம தளபதியோட பொண்டாட்டி. இதுக்கு இவ இப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போடணும் அவசியமே இல்லையே அப்படின்னு பார்த்தா என்னத்தையோ இந்த பயலுக்கு போட்டு கொடுத்துருக்கா. இவ போட்டு கொடுத்த மேட்ரு எங்க வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஆனா பிரச்சனை மட்டும் பெருசா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அவங்க எதிர்பார்த்த அந்த பார்ட்டி நடக்குதுங்க. மேஜிஸ்ட்ரேட்டோட 50வது பிறந்த நாள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அடிமையில எல்லாத்தையுமே இங்க நிக்க வச்சு ஒவ்வொருத்தரும் சும்மா காட்சிக்காக ஒரு சண்டை சொல்லுவல அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கிளைமேக்ஸ் சண்டை நம்ம ஸ்பாட்டகஸும் கிரிக்ஸஸும் மாத்தி மாத்தி சண்டை பண்ணுவோம். நம்ம ரெண்டு ஹீரோஸும் சண்டை பண்ணோம் இல்லையா, அது நடக்க போகுது. எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கானுங்க. அந்த கல்யாண புரோக்கர் கூட இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கானா பாத்துக்கங்களேன். வந்துட்டான். பட் யாருமே வரவேற்கிறதுக்கு இல்ல. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசணும்னு பார்த்தா மேஜிஸ்ட்ரேட்டும் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. யாரை இவனை கூப்பிட்டா அப்படின்னு நம்ம எஜமானி கேட்டா நான் தான் வர சொன்னேன், நம்ம எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறோன்றத பார்த்து கொய்யால அந்த கல்யாண புரோக்கர் நல்லா பொறாமப்பட்டே வெந்து வந்து சாகணும், அதை நான் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்றக்காக அவனை கூப்பிட்டுருக்கேன்னு நம்ம எஜமானே சொல்றான். ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தா அந்த மேட்ச் நடக்க போது இவன் தான் நீதிபதினு நம்ம மேஜிஸ்ட்ரேட்டோட பையனை அந்த மேட்சுக்கு தேர்ந்தெடுத்துறானுங்க. ரெண்டு பேரு இவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரியே ஸ்பாட்டகஸையும் கிரிக்ஸஸையும் சண்டை போட விட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஜமான அறிவிப்பை கொடுத்தா இல்ல கிரிக்ஸஸ் வேண்டாம், ஆல்ரெடி அவனுக்கு உடம்புல அடிபட்டு இருக்கு, எப்ப இன்னும் பெருசா ட்ரைனிங் எடுத்திருக்க மாட்டான், அதனால அவன் இருக்கட்டும், அவனுக்கு பதிலா நான் இன்னொரு வீரனை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறான். இவன் தான் நீதிபதி, இவன் சொல்றதான் சட்டங்கிறதுனால சரி ஓகே உன்னோட சாய்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா வாரோவை கூப்பிடுறான். யாரு வாரோ, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சுட்ட முடிக்காரன், வெள்ள முடிக்காரன். சோ ரெண்டு பேருமே ரெடி ஆயிரானுங்க. சண்டை தயாராகுது, சண்டை நடக்குது, சூப்பரா மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட வயிற்றுலயே லைட்டா கிழிச்சிருவானா பாத்துக்கங்களேன். பட் பெருசா ஒண்ணு அடிபட்டு இருக்காது. இது ஒரு ஷோ சண்டை அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். மறுபடியும் அடுத்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டையோட ஒரு எண்டுல ஃப்ரெண்ட முண்டி போட வச்சு அவனோட கழுத்து மேல கத்திய வச்சு அசால்ட்டா நிப்பாடுறான். எல்லாருமே கைத்தட்டி பாராட்டானுங்க. பாருங்க இந்த தடவையும் நம்ம ஸ்பாட்டகஸ் தான் வீரன் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டும் கீழே தோல்வியை ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிறான். ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விளையாட்டு மாதிரி தாங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி தீர்ப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு மேட்ச முடிப்பான்னு பார்த்தா இந்த வாண்டு பைய சின்ன பைய புடிப்பைய என்ன பண்றான், உயிர் பிச்சை கொடுக்க கூடாது, கொள்ளு தோத்தவன அப்படிங்கிறான்.
திரும்பி யாரை பாக்குறான்னு பாருங்க. நம்ம வில்லி அந்த தளபதியோட பொண்டாட்டியை பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சு போச்சா, அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூபம் போட்டது இதுக்காக தான். இது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் தானே, இது சும்மா ஒரு விளையாட்டு தானே, இதுதானே நம்ம பேசியிருக்கோம், இதுக்கு தானே ரேட்டு பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்ல மேஜிஸ்ட்ரேட், உனக்கு தேவை இந்த அடிமையோட காசு தானே, அவன் உயிருக்கு எவ்வளவு காசோ அந்த காசை நான் கொடுத்துறேன், என் பையன் பெரிய மனுஷன் ஆறதுக்கான மேட்ச் இதுல அவன் சொன்னது கண்டிப்பா நடந்தே ஆகணும், இது என் மான பிரச்சனை சொல்ல எஜமானு வேற வழி இல்லாம ஸ்பாட்டகஸை பாக்குறான், சொன்னது செய் அப்படின்னு செய்ய காமிக்கிறான். பட் நம்ம ஹீரோ செய்ய மாட்டேங்கிறான். ஏன்னா இங்க சாக கிடக்கிறது யாரு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. எஜமான எவ்வளவு சொன்னுமே ஹீரோ கத்திய உள்ள இறக்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு அவன் கை நடுங்குது. மேஜிஸ்ட்ரேட் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறான். என் பையன் தான் தீர்ப்பு சொல்லியாச்சுல, நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பயும் நம்ம ஹீரோ குத்தாம நிக்கிறான். எல்லாரோட மூஞ்சிலும் டென்ஷன் பயங்கரமா தெரியுது. குத்துவாரா இல்லையா, ஃப்ரெண்டையே கொல்லுவானா இல்லையா அப்படின்னு தெரியல. எஜமானனும் அதான் சொல்றாங்கல்ல, நானும் சொல்றேன் ஒழுங்கா செய்யறியா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்பயும் குத்த மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ. ஜென்ரலா எஜமானர்களோட தீர்ப்பு இல்ல அவங்களோட கட்டளையை மதிக்கலனா அவங்கள கொல்றதுதான் அவங்களோட மலக்கம் சட்டம் எல்லாமே. சோ இன்னும் அவன் ஒத்துக்காததுனால, அதுவும் இத்தனை பேர் முன்னாடி ஒத்துக்காதனால சிறை காவலாளிகள் இங்க இருக்காங்க இல்ல, அவங்க 4 பேர் அங்க செட்டா கத்தியோட நிக்கிறானுங்க. இப்போ இந்த தீர்ப்பை நிறைவேற்றலனா இவங்க 2 பேருமே கொல்றது வேற வேற வழி இல்ல. இப்போ நம்ம ஹீரோ என்ன செய்ய போறான், தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு சகோதர மாதிரி ஒரு ப்ரோ மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த நம்ம வாரவ அவன் குத்தி கொல்ல போறானா, இல்ல கத்தி எடுத்துட்டு இங்க சுத்தி நிக்கிற எல்லாரும் கூடயும் ஒரு கை பாத்துலான்னு சண்டை போட போறானா, இல்ல அவங்க கையால இவங்க 2 பேருமே கட்டளையை நிறைவேற்றலன்னு சொல்லி அடி வாங்கியே சாக போறாங்களா அப்படின்னு ஒரு பரபரப்பான டென்ஷன்ல வச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட்ல இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத விட இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போதுங்க. எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போறோம். எதிர்பார்க்காத மரண ட்விஸ்ட் அடுத்து காத்திருக்கு பாருங்க. தேங்க்யூ.